எப்பவும் போல் கையெல்லாம் ஆட்டிட்டு போயிட்டு அடி வாங்குவோம். அதனால் எப்பவும் நடக்கிறது. இந்த வாட்டி விக்டரி எடுத்தே ஆவேன். ரொம்ப நாள் ஆச்சியா ஜெயிச்சு. டாப் 2 வரைக்கும் போக முடியுது. அதுக்கப்புறம் நம்மளால் போக முடியும். ஏன்னா கடைசியாக வர்றவன் நம்மளை அசால்ட்டாக அடிக்கிறான். அதுக்கு தான் இன்றைக்கி பிளான் பண்ணிட்டேன். நேராக ஜெட்டே எடுத்துகிட்டு ஜெட்டிலே சுற்ற போகிறேன். ஏன்னா கடைசி வரைக்கும் சர்வே பண்ணிடலாம்ல. ரொம்ப நாள் ஆச்சுப்பா ஜெட்டு எடுத்து. இப்போ தான் அந்த பக்கமே வந்திருக்கேன். ஷார்ட்கன்னு கிடைக்காது போல். நிறைய கண்ணால் எந்தெந்த கன்று நல்லா அடிக்கும்னே தெரிய மாட்டேங்குது. எல்லா கன்னும் எனக்கு ஒரே கிடச்சிச்சு. ஷார்ட் கன்று கிடச்சிருச்சு. ஆனால் M10 கிடச்சா கரெக்டாக இருக்கும். இந்த கன்று டொப்புன்னு தான் சுடுற மாதிரி இருக்குது. சதறி ஓடி போயிடுது. எனிமி மேலே படவே மாட்டேங்குது. என்னது எவனோ இருக்கான்னு நினைக்கிறேன். எங்கே இருக்கான்னு தெரியலையே. தம்பி தலையை காட்டியா எங்கேயா இருக்க? ஒரு சுட்டான்னா நம்ம இருக்கிற இடத்த தேடி வந்து நம்மளை சுட்டு விடுவேன். ஏழை சவுண்டு மட்டும் கேட்குது. ஆளை காணோம். இந்த வருது பாரு. தம்பி கொஞ்சம் நின்றுங்க. எங்கே போறியா தம்பி? இதை வாங்கிக்கங்க. ஓடு சாவுடா சாவு. இந்த மாதிரி ஆளுக தான் வந்து டப்புன்னு அடிச்சுப்புறான் நம்மளை. அதனால் எவனுக்கும் பாரபஞ்சம் பார்க்குறதில்ல. என்னை நோக்கி வர்றியா? ஒன்று நீ என்னைய சாகடிக்கணும். அப்படி இல்லைன்னா நான் உன்னையே சாகடிப்பேன். செட்டை எடுத்துகிட்டு போயிடலாம். இன்னத்துக்கு சுற்றி இருக்கிற ஒரு 100 மீட்டர் சுற்றி எனிமிக்கு தெரிஞ்சிடும். எவனோ ஒருத்தன் ஜெட்டை கிளப்பிட்டான். ஐயோ மேலே இதமா வானமே போயிடு. என்னது மார்க் ஏதோ பாக்ஸ் மாதிரி பார்த்துக்கேன். அந்த டைம் என்ன இருக்குது? போய் நம்ம இதை விட்டுட்டோம்னா அசால்ட்டாக இறங்காப்புல. ரொம்ப நாளாக வச்சா? ரொம்ப நாள் இல்லை, எடுத்ததே இல்லை. இப்போ தான் எடுக்கிறேன். ஒரு 2 வாட்டி எடுத்துருக்கேன், அவ்வளோதான். அதுக்குள்ளே எங்கே எடுக்க போகும்போதெல்லாம் எனிமி வந்து நம்மளை அடிச்சிடுறாங்க. இது எவ்வளோ அவசரம் போகும்? மறுபடியும் நம்ம அந்த ஆக்சிடெண்ட்டை கொடுக்குறத விட்டுட்டோம் அப்படின்னா கொயின் கத்த ஆரம்பிச்சு. அந்த பாக்ஸ் கிட்ட என்ன தான் இருக்குது? ஏதோ மார்க் பண்ணி காட்டுது. எனிமி இருக்காங்க அந்த இடத்துல. டேரெக்டாக இதே லேண்டிங் சிறப்பாக இல்லை. ஐயா நாசமாக போச்சு. ஏதோ இன்றைக்கி தான் கிடச்சிதுன்னு பார்த்தா நாசமாக போச்சு. ஒருத்தன் இருக்கான். பார்த்தா எனிமி இருக்கா அந்த இடத்துல. எனிமி இருந்தால் அந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி காட்டுமா? தெரியலையே. தம்பி தலையை காட்டியா எங்கேயா இருக்க? இந்த அவர் வாங்கி ஓடிப்போ. அவ்வளோ இல்லை இதில். ஓகே, தப்பிச்சு போகிறதுக்கு இது இருக்குது, சாப்பர் இருக்குது. நம்ம அசால்ட்டாக தப்பிச்சே போயிடலாம். அதில் இன்னொருத்தையா எங்கடா இருக்க? மேலே இருக்கான். மேலேருந்து அடித்தானா டேரெக்டாக நமக்கு ஹெட்லேயே விடும். தம்பி வழியா இருந்தால் வாங்கிக்க. ஓடுறான்டா. ஏய் எங்கடா ஓடுற? கீழே இறங்கிட்டாப்ல. தம்புளோ வாங்கிக்க.
எங்கே வேறு ஒன்றும் அவ்வளோதானா அரிசியாக வந்தாங்க. நம்ம அசால்ட்டாக இருந்தோம்னா அப்படித்தான், அலாட்டாக தான் இருக்கும். இல்லைன்னா நம்மளை தூக்கி போட்டு அடிச்சிடுவாங்க. இப்போ தெரியும்ல சுற்றி வர எங்கே இனிமே இருக்கேன் அப்படின்னு. மூளை அது எப்படி தான் 2 செகண்ட் தான், அதுக்கப்புறம் அது ஆஃப் ஆகி போயிடும். ஆஹா ஜோனு கூட போயிடுச்சா? ஜோனு ரொம்ப தூரம்லாம் இருக்கு போல், ஓட முடியாது. இருக்கிறது போதும். வந்துருச்சுடா ஜோனு. சாப்பர் எடுத்து தப்பிக்க வேண்டியதான். இதால் என்ன இவ்வளவுமா வருது? நல்ல வேலைக்கு இல்லைன்னா ட்ரக்கை எடுத்தேன்னா அது இது போகிற வேகத்தை விட ஸ்லோவாக தான் போகும். நான் ஜோனுக்கு போய் சேர்றதுக்குள்ளேயும் ஜோன்லேயே மாட்டி சேர்த்துருவேன். நல்ல வேலைக்கு சாப்பர் இருக்குன்றது இல்லைன்னா முடியும். அது இன்னும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஐயா அப்போ அது வெடிக்காதா? இன்னும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. செட்டை அப்படியே கிளப்பிருந்தா கூட கிளப்பிருந்தோம். ஆனால் ஒருத்தன் ஒரு புல்லட் அடித்தாலும் வெடிச்சிடும். வேண்டாம் ஓ அங்கே பார், அங்கே ஒருத்தன் ஏதோ இது ட்ராக்கர் போடுறான், அது அப்படியே தெரியுது. இந்த வீட்டுக்குள்ள தான் எங்கே தான் இருக்கேன் தம்பி. அந்த பார் யாரையோ சொல்கிறேன். எங்கே பாருங்க? ஐயோ 2 பேரில் இருக்காங்க. பரவாயில்ல அம்புடுகளா, இந்த வர்றேன் உங்களுக்கு. ஏமா பக்கத்தில் இருக்கான். எங்கே இருக்கான்? 2 பேர் காட்டுனுச்சு, ஒருத்தன் தான் காட்டுது. மேலே போய் இன்னும் பார்த்தா தெரியும். 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தனோட அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. மண்டையை போட்டான் ஒருத்தன். இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். இங்கே வர இருக்கு. நீ வாங்கிக்க. ஐயோ ஆசை அம்பிட்டு வச்சுருக்காங்க. ஸ்னைப்பர் இருக்கு. அந்த இது ஷீல்டு 4 ஷீல்டு கிடச்சிச்சு. அதை ஃபுல்லாக நம்ம ஏற்றிக்கலாம். ஸ்னைப்பர் இருக்குது, ஆனால் இப்போதைக்கே தேவையில்லை. ஏன்னா நமக்கு நேரம், ஸ்னைப்பர் எடுத்தாலே நமக்கு தேடி வந்து அடிக்கிறாங்க. இந்த வாட்டி ஜெயிச்சே ஆகணும். தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு கிளம்ப வேண்டியதான். எல்லாத்தையும் எடுக்க முடியல, லிமிட்டாக தான் இருக்குது. The safe zone is collapsing. வேற ஒன்று இருக்காயா? ஓய் ஏன் ஹெலிகாப்டர் கிளம்ப பார்க்குறான் அவன். அங்கனக்கெல்லாம் ஹெலிகாப்டர் நிப்பாட்டி வச்சுருந்தேன். எங்கே தம்பி என்கிட்ட ஓடுது. இந்த ஓடுது ஒரு தம்பி. இந்த வர்றேயா ஏய் உள்ளே விட்றியா அவன்? என்ன அசால்ட்டாக செத்து போயிட்டான். பார்க்க ஆள் ஒரு மாதிரி டெரராக இருந்தான், அசால்ட்டாக போயிட்டான். போச்சுடா ஏன்? இல்லை வேறு வண்டியில் வராது தம்பி. வண்டியில் போயிட்டான். இல்லை நிற்கிறான், மலை மேலே நிற்கிறாப்புல. அங்கே ஒரு தேடுது நம்மளை தான் தேடுது.
மலைக்கு பின்னாடி போயிட்டான். அம்பே நீங்கள் எங்கே போனாலும் விட மாட்டேன். எனக்கு எல்லா பக்கமும் கண் எடுக்கடா. அங்கே வர நிற்குது. காட்டிருச்சு இந்த வரண்டா கம்பு வா. இப்படிதான் டெய்லி அடிவாங்க. ஏண்டா நான் ஒன்றே என்னடா பண்ணுறது? நம்ம நல்லா தானே போய்க்கிருந்தது. பிறக்கிறான் அம்புட்டையும் பிறக்கிறான், ஒன்று விடாமல் பிறக்கிறான். நமக்கு அவ்வளோதான் கொடுப்பனே. பரவாயில்ல தம்பி, அண்ணன் தோத்தாலும் அடுத்த வாட்டி ஜெயிப்பேன். 5 கில்லு தான் எடுக்க முடிஞ்சது. பரவாயில்ல தம்பி, போடுறா குட்டாத்த. இந்த தக்கிடு 5 கில்லு எடுத்து செத்து போயிருக்கேன்டா. சும்மா இல்லடா, 5 கில்லு எடுத்து செத்து போயிருக்கேன். ஓகே பாய். இன்றைக்கி நமக்கு லக்கு இல்லை. நம்ம இன்றைக்கி போடுறதே ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் தான். அதுலேயும் ஜெயிக்க முடியாது. ஓகே காய்ஸ்.